தாக்குதலுக்கு உட்படாத ஒரு வீடு கூட கிடையாது. அந்த ஊரில் அதிமுக கிளை செயலராக இருந்த ஒருத்தருடைய ரைஸ் மில் உட்பட எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அந்த ஊரில் அவங்க வீடுகளில் இருந்த உணவுப் பொருட்கள் அது சமைத்து சாப்பிட முடியாத அளவிற்கு அவற்றை அசுத்தப்படுத்தியிருந்தாங்க. பாத்திர பண்டம் எல்லாமே நொறுக்கிட்டாங்க. ஊரில் இருந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் கொண்டு போய் கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்டது போக மீதி எல்லாத்தையும் கொண்டு போய் வித்துட்டாங்க. இதில் இருந்த ஒட்டுமொத்த அந்த கழிவுகளையும் கொண்டு போய் அங்கே இருந்த கிணத்துல அந்த மாதிரி போட்டு அதையும் பயன்படுத்தாமல் இருந்தாங்க. இது மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் அதே போல் மலைவாழ் மக்கள் சங்கத்திற்கும் இது கவனத்திற்கு வந்த பிறகு அதனுடைய தலைவர்கள் தோழர் அண்ணாமலை அப்போ எம்எல்ஏவாக இருந்தவர் உட்பட அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. இவங்க போகும்போது அந்த கிராமத்தில் ஆட்களே கிடையாது. ஆனால் அதுக்கு பின்னால் ஒரு அம்மா மெல்ல வந்து இவங்களை பார்க்குறாங்க. பார்த்த பிறகு எப்படி நம்பி வந்தீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடந்தது, நேற்று நீங்கள் அரூரில் எங்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்தியதை வச்சு தான் நாங்கள் இங்கே வந்து பார்க்க வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னால் மக்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டிய பிறகு தான் அவங்க சொல்கிறாங்க, ஒரு 18 பேர் பெண்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஜெயிலில் போட்டிருக்காங்க, நீங்கள் போய் பாருங்க. இப்போ இவங்க பார்க்க போகிறதுக்கு முன்னால் அவங்க சொல்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் மொத்தமாக அழுகி கொண்டு போய் அந்த ஒரு குளத்து கரையில் வச்சு ஒரு வன்கொடுமைக்கு உள்ளாக்கினாங்க.